ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு வேர்ஸ்ட்டான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு வந்து யாமினி பிரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்களாம்மா. என்கிட்ட ஆக்சுவலி ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டோம், அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதா என்கிட்ட ப்ரௌனி ஆர்டர் பண்ணுதான் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னென்ன ப்ரௌனி வேணும் எல்லாம் சொல்லிட்டு அமௌண்ட்டு நான் வந்து ஜிபே நம்பர் அமௌண்ட்டு எல்லாமே வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து சென்ட் பண்ணவே இல்லை. சரி அமௌண்ட் அமிச்சா தானே ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 10 days முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்னோட நம்பருக்கு பதுவாக வேறு ஒரு நம்பர் கடைசி நம்பர் மட்டும் மாற்றி போட்டு அமௌண்ட்டு சென்ட் பண்ணிட்டதாகவும் அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு நான் வந்து ஆறுதல் சொன்னேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்லடா அப்படின்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு அவங்க அமௌண்ட்டு ஏமாத்துறதுனால நீங்கள் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்பாட்ட சொல்லியாவது அமௌண்ட் அமுச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அவங்களுக்கு அமௌண்ட் அமுச்சில அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அவங்க சென்ட் பண்ண உடனேவே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஆக்சுவலி வேறு மொபைல் நம்பர் தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு வேறு யாருக்கும் அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருக்கு. என்னோடய மொபைல் நம்பரில் கடைசி நம்பர் மாற்றி போட்டு அந்த பொண்ணு அமௌண்ட் சென்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே காட்டிக்கவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை. சரி சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜே பண்ணலை. நேத்திக்கு நைட்டு என்னோடய எல்லா ப்ரௌனி வீடியோஸ்லையுமே வந்து கமெண்ட் போட்டிருந்துச்சு, இவங்கள்ட்ட ப்ரௌனி வாங்காதீங்க, வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, டேஸ்ட்டு நல்லாவே இல்லை அப்படிலாம் சொல்லி கமெண்ட் போட்டிருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆர்டர் பண்ணவே இல்லை, ஆனால் அப்போலாம் வந்து கமெண்ட் போட்டிருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு வந்து தெரியும் என்னோடய ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த பொண்ணு நம்பரை வந்து இங்கே காட்டியிருக்கலாம். அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.